அடுத்தது எடுத்துக்காட்டு 7.55 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x equal to 1 by 1 plus x square என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. சோ இதுல இருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to என்னங்க கொடுத்திருக்காங்க? f of x equal to 1 by 1 plus x square னு கொடுத்திருக்காங்க. 1 by 1 plus x square னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ f dash of x கண்டுபிடிக்கலாம். சோ ஒரு தடவை வகையிடும் போது என்ன வரும்? u by v. சோ u by v னா என்ன அர்த்தம்? u by v னா vu dash. சோ அப்போ vu dash minus uv dash by v square இல்லைங்களா? சோ இப்போ என்ன வரும்? vu dash னா 1 plus x square u ஒரு தடவை 1 வகையிடும் போது 0. 1 வகையிடும் போது 0 தானே? minus u 1 into v dash என்னங்க? 1 1 பண்ணும்போது 0 plus 2x இல்லையா? by v square 1 plus x square the whole square இல்லையா? அப்ப என்ன வரும்? minus 2x by 1 plus x square the whole square. So இதான் f dash of x. இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டுக்கலாமா? இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டா என்ன வரும்? minus 2x by 1 plus x the whole square equal to 0 ன்னு வந்துரும் இல்லையா? சோ அப்போ minus 2x equal to 0 ன்னு வரும். ஏன்னா இங்க இருக்க கீழ்ப்பகுதி அங்க போகும்போது 0 ஆயிடும். சோ அப்போ x equal to 0 ன்னு வந்துரும். இப்போ x equal to 0. இப்போ x equal to 0 னா எப்படி இருக்கும்? மைனஸ் இப்படி இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 0. சோ இதுல இருந்து இதுல இருந்து எடுக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இடைவெளி, அதுக்கப்புறம் f dash of x, அதுக்கப்புறம் தன்மை, ஓரியல்பு தன்மை. சோ அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. சோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0னா அதுல இருந்து நம்ம ஏதாவது எடுத்து எழுதணும். சோ மைனஸ்ல தான் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0னா மைனஸ்ல தான் வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு f dashல. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ்ல வரும். சோ அப்போ திட்டமாக ஏறும். திட்டமாக ஏறும். அடுத்தது பாருங்க, 0 to infinity. 0 இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளனா பிளஸ் வேல்யூ. சோ பிளஸ் எதை எடுத்தாலும் இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? மைனஸ்ல தான் பதில் வரும். சோ மைனஸ் அப்படின்னா திட்டமாக இறங்கும். திட்டமாக இறங்கும். சோ இப்ப போட்டு பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 0 பிளஸ் மைனஸ். இப்போ மிகையிலிருந்து குறைக்கு மாறி இருக்கு இல்லைங்களா? சரி, அப்போ f dash of x இன் குறி x equal to 0 கடக்கும் போது x equal to 0 கடக்கும் போது f equal to அதாவது x equal to 0 கடக்கும் போது மிகையிலிருந்து குறைக்கு மாறுவதால் மிகையிலிருந்து குறைக்கு மாறுவதால் பெருமதிப்பு, அதாவது பெருமதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. மிப்பெருமதிப்பு, மீச்சிறு மதிப்பு, மீப்பெரும் மதிப்பு, மீப்பெரும் மதிப்பு மாறுவதால் மீப்பெரும் மதிப்பு அமைகிறது. எதில் அமைகிறது மீப்பெரும் மதிப்பு? அதாவது 0 போடலாம். சோ 0 போட்டோம்னா என்ன ஆகும்? x equal to 0 f of x ல 0 போட்டோம்னா 1 by 1 ன்னு வரும். இப்போ x equal to 0 ன்னு போடுறோம். x equal to 0 போடும்போது f of 0 equal to 1 by 1 ன்னு வரும், which is equal to 1. அப்ப f of 0 equal to 1 ல பெருமதிப்பு அடைகிறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, the next கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.56 என்ன சொல்லிருக்காங்கன்னா f of x equal to x by 1 plus x square ன்னு சொல்லிருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. சோ அதேதாங்க, சரியா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x by 1 plus x square ன்னு கொடுத்திருக்காங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x by 1 plus x square ன்னு கொடுத்திருக்காங்க.
இப்போ x by 1 plus x ஸ்கொயர்னா u by v இல்லைங்களா? ஸோ இப்போ u v u dash plus சாரி v u dash minus u v dash by v ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ இப்போ f dash of x ஒரு தடவை வகையிடணும். வகையிட்டோம்னா v u dash u ஒரு தடவை பண்ணும்போது 1 minus u v dash x பண்ணும்போது x அப்படியே வச்சுக்கணும் u v dash பொறுத்து பண்ணும்போது 0 plus 2x by v square 1 plus x square the whole square பாருங்களா? ஸோ இப்போ என்ன வரும் 1 plus x square minus இங்க 2x இருக்கும் minus 2x square by 1 plus x square the whole square x square minus 2x square minus x square அப்போ 1 minus x square by 1 plus x square the whole square 1 plus x square the whole square ஸோ இதான் எழுது f dash of x புரிஞ்சுதுங்களா? சரி இப்போ f of x கண்டுபிடிச்சாச்சு f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f dash of x equal to 0 ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ f dash of x equal to 0 போடும்போது நமக்கு என்னங்க வரும் 1 minus x square divided by 1 plus x square the whole square equal to 0. ஸோ கீழ் பகுதி எப்படியுமே அந்த பக்கம் போகும்போது 0 ஆயிடும். ஸோ 1 minus x square equal to 0 minus x square equal to minus 1 plus 1 அந்த பக்கம் போகும்போது minus 1. ஸோ minus minus போயிடும். அப்போ x equal to plus or minus 1. x equal to என்ன வருங்க plus or minus 1. சரி இப்போ நம்ம அந்த இது போட்டுடலாம் சரியா? அப்போ minus infinity to infinity இங்க minus 1 plus 1 எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ minus infinity to minus 1 ஒன்று minus 1ல இருந்து 1 வரைக்கும் ஒன்று 1ல இருந்து infinity இல்லைன்னா நீங்க டைரக்டா minus 1 to 1 போட்டுக்கலாம் 1 to infinity போட்டுக்கலாம். ஸோ plus 1 minus 1 ரெண்டுமே xக்கு மதிப்பு வரும். புரிஞ்சுதுங்களா? சரி ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க ஷார்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். 3 எடுத்துக்கலாம் 2 இடைவெளி எடுத்துடலாம். ஸோ எப்படி எடுக்கலாம் இடைவெளி f dash of x அப்புறம் நமக்கு என்ன வேணுங்க f dash of x ஓகே இன்னொன்னு ஓரியல்பு தன்மை. ஸோ ஃபர்ஸ்ட் எதுல எது வரைக்கும் எடுக்கணும் minus infinity to minus 1. ஸோ minus infinity to minus 1. அடுத்தது minus 1 to plus 1. அடுத்தது 1 to infinity. அடுத்தது f dash of x ல போடணும். f dash of x ல இந்த மைனஸ்குள்ள எதை எடுத்தாலும் என்ன வரும் f dash of x எடுத்துக்கோங்க. அதுல மைனஸ்குள்ள நீங்க எதை எடுத்தாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் பிளஸ் தான் கிடைக்கும் இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க f dash of x பார்த்தா 1 minus x square by 1 plus x square whole square இருக்கு. ஸோ பிளஸ் போடும்போது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க minus infinity to minus 1 வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம 0 எடுக்க முடியாது. நிச்சயமா 0 எடுக்க முடியாது. ஒரு -3 எடுத்துக்கலாம். -3 எடுத்தீங்கன்னா இங்க -3 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆயிடும் 9 ஆயிடும். -3 ஸ்கொயர் 9 ஆயிடும். 1 minus 9 by 1 plus 3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் 9 by the whole square. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பதில் எதுல தான் வரும் மைனஸ்ல தான். அந்த இடத்துல என்ன வரும் மைனஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்தது 0 போட்டுக்கோங்க. 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும் பிளஸ் ஆயிடும். ஸோ 0 போட்டா பிளஸ்ல தான் வரும். அடுத்து 1 to infinity பிளஸ்ல ஒரு நம்பர் 3ன்னு போடுங்க. 3ன்னு போட்டீங்கன்னா 1 minus 3 1 minus 9 வரும். ஸோ அதுவும் மைனஸ்ல தான் வரும். ஸோ இப்போ திட்டமாக ஏறும் இறங்கும் திட்டமாக ஏறும் திருப்பி திட்டமாக இறங்கும் ஸோ திட்டமாக இறங்கும் ஏறும் இறங்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி -1 1 இதுல இருந்து இறங்கிருக்கு ஏறி இருக்கு இறங்கிருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் x ஈக்குவல் டு -1 இருக்கும்போது f dash of x அதான் நீங்க எழுதிக்கோங்க f dash of x குறி. ஸோ ஒன்லி நான் சொல்றேன் x -1 இருக்கும்போது எப்படி x +1 இருக்கும்போது எப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கு எப்படி எழுதிக்கிறீங்கன்னா எழுதிக்கோங்க f dash of x குறி x equal to -1 கடக்கும் போது எப்படி இருக்கு. ஸோ -1 கடக்கும் போது குறையிலிருந்து மிகைக்கு மாறுவதால்
மிகைக்கு மாறுவதால் மீச்சிறு மீச்சிறு எப்படி இருக்கு? மீச்சிறு சிறுமம் அடைகிறது. மீச்சிறு சிறுமத்தை x equal to -1 அடைகிறது. புரிஞ்சுதுங்களா? சரி, இதே பாத்தீங்கன்னா f dash of -1 போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1/2 தான் கிடைக்கும் இல்லையா? சோ அப்போ அதனாலதான் அது மீச்சிறு மதிப்படையுது. அதே போல f dash of x இன் குறி x equal to 1 கடக்கும் போது மிகையிலிருந்து x equal to 1 கடக்கும் போது பாருங்க, மிகையிலிருந்து குறைக்கு மாறுது இல்லையா? சோ அப்ப மிகையிலிருந்து குறைக்கு மாறுவதால் x equal to 1 பெரும மதிப்பு என்னாகும்? x equal to 1 போடுங்க. அப்ப என்ன ஆகும்? x equal to 1 போட்டீங்கன்னா 1/1 plus 1, அப்போ 1/2 கிடைக்கும் இல்லையா? சோ அப்போ பெரும மதிப்பு f of 1 x க்கு 1 போடும்போது என்ன கிடைக்கும்? 1/2 பெரும மதிப்பு அடைகிறது. அதாவது பெரும மதிப்பு வந்து f of 1 equal to 1/2. புரிஞ்சுதுங்களா? சோ இதோட இந்த எடுத்துக்காட்டு முடிஞ்சுது. சோ எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சுது. சோ எல்லா எடுத்துக்காட்டுகளையும் ரொம்ப தெளிவா பாத்துருங்க. சோ எடுத்துக்காட்டு புரிஞ்சதுன்னா பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோ உங்களுக்கு பயிற்சியோட வரும். சோ அதுக்குள்ள நீங்க எடுத்துக்காட்டு தரவு பண்ணிடணும்.